மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட கீழமை நீதிமன்றம் தொடர்பாக சில டவுட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம்னு தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்ரு வந்துட்டு தெரியும். இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷனுக்குள்ள இந்த எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த எக்ஸாமுக்கான இன்டர்வியூ நடக்குது அடுத்த வீக்கு. அதுக்கு தான் கால் லெட்ரு வந்திருக்கு. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது மெசேஜ்லேயே யாரெல்லாம் அதுக்கு செலக்ட் ஆகிருக்குங்களோ அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே அது கிளியராக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு வரணும், ஒரிஜினல், அப்புறம் ஒரு காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் அதுவும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் ப்ரூஃப், அதாவது எனி ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்து வரணும், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. டேட் டைமுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த வென்யூன்னு. இந்த இன்டர்வியூ கால் லெட்டர் பார்த்திங்கன்னா எம்ஹெச் வெப்சைட் போயிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு கேப்சா என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். எங்கே இன்டர்வியூ வரணும், எந்த டேட்டு டைமு, உங்களோட பேர் டீட்டெயிலெலாம் இருக்கும். அப்புறம் என்ன போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், என்ன ப்ரொசீஜர் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். என் பேர், நேம், ரிஜிஸ்டர் நம்பரு, எந்த டிஸ்ட்ரிக்கு, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி டேட்டு, டைமு, எந்த இடம்னு இருக்கும். மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் தான் இடம் எல்லாருக்குமே நடக்குது. அந்த வீக் தான் ஃபுல்லாக நடக்குது. சரிங்களா? அது லேண்ட்மார்க்லாம் கொடுத்துருப்பாங்க எது வழியாக என்ட்ரி ஆகணும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா என்ன கொண்டுட்டு வரணும், முக்கியமாக அந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி கொண்டுட்டு போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹால் டிக்கெட் வச்சுருந்துருப்போம்ல எக்ஸாம் எழுதும்போது, அந்த ஹால் டிக்கெட் வச்சுருக்கணும். அது கூட வேலிடு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளை அப்லோட் பண்ணியிருந்தோமோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினலும் வச்சுருக்கணும். ஒரு காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பி. செல்ஃப் அட்டஸ்டட்னால் அந்த சர்டிஃபிகேட் கீழே நம்ம சைன் பண்ணுறது தான். அது கூட நீங்கள் ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கேட்டுட்டு கூட எங்கே பண்ணணும்னு பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் பிளாங்காகவே ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போங்க. என்னென்ன அவங்க டாக்குமெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒன்று, ஹால் டிக்கெட், கால் லெட்ரு வேறு, எக்ஸாமினர் ஹால் டிக்கெட் வேறு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் எஸ்எஸ்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, யூஜி, பிஜி என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கணும். அப்புறம் டைப் ரைட்டிங் மாதிரியான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அது. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா டிசி, அப்புறம் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தால் அதோட கெசட் காப்பி, அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பிடபிள்யூடி, அப்புறம் அது மாதிரி எக்ஸர்வீஸ்மென் கோட்டானா அது, அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அந்த சர்டிஃபிகேட், அது மாதிரியான ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அது பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான ப்ரையாரிட்டி இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அது இல்லாமல் 2% கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்போம், அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட். அதாவது இவங்களை நமக்கு தெரியும், இவங்க நல்ல நடத்த உள்ளவங்கன்னு 2 பேரும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா. அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க, யார் உங்களுக்கு கான்டாக்ட் கொடுக்க போகிறான்னு. அவங்கக்கிட்ட தான் வாங்கிட்டு போகணும். சரிங்களா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அப்ளிகேஷனில் அது இருக்காது, நீங்கள் பார்க்க முடியாது. சில டைம் அதிலே நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்போவே சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அதே எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா அந்த 2 பேர்கிட்ட நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? கண்டிப்பாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்துகிட்டு போங்க. இதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் தான். ஒரு வேளை யார் நம்ம அந்த 2 பேர் அப்ளிகேஷனில் கொடுத்தோம்னு தெரியலனா கூட பரவாயில்ல, பக்கத்தில் உள்ள இல்லை உங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உள்ள யாரோ 2 பேர்கிட்ட வாங்கிட்டு போகலாம். அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது. அவங்க இது மாதிரி 15 வருஷமா இல்லை 10 வருஷமோ 5 வருஷமோ தெரியும், அது மாதிரி இவங்க நல்ல நடத்தை உள்ளவங்க தான் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்களோட சைன் இருக்கணும், அவங்களோட பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். இதில் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அது எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த என்ஓசி அது கொடுக்கணும். அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? வேறு எதுவும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் டேட்டுக்கு அந்த சென்டருக்கு தான் நீங்கள் போகணும். இதனால் வேறு எதுவும் யாரும் அட்டன் பண்ணவோ இல்லை வேறு டேட் டைமில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க வாய்ப்பு.
அடுத்து இதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ராவல் அலோன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, கிளியராக சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எதுவும் ரிசர்வேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ப்ரையாரிட்டி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் ப்ரூஃப் எல்லாம் ரொம்ப முக்கியம். டிசி எல்லாம், ஐடி ப்ரூஃபு, கால் லெட்டரு, ஹால் டிக்கெட் தான். ஒருவேளை இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரியானது, என்ஓசி மாதிரியானது சில சர்டிஃபிகேட்டு இல்லைனா கூட நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு கூட வாங்கி கொடுத்துக்கலாம், அங்கே சொல்லிக்கலாம், நோட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதுதான் ஹால் டிக்கெட்டில், அதாவது கால் லெட்டரில் கொடுத்துருக்கிறது. நீங்கள் எதையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஹால் டிக்கெட், ஐடி ப்ரூஃபு, நீங்கள் கொடுத்த எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினலு, அப்புறம் ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பியை எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? முதல்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும், அடுத்து தான் இன்டர்வியூ நடக்கும். சரிங்களா? கால் லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும், மற்ற விவரங்கள், டேட், டைம், இடம் எல்லாமே கிளியராக இருக்கும். அதனால் இதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன், அதை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர்னால் என்ன, ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் நிறைய குழப்பம் இருக்குது, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி சொல்லுவோம். அதை பற்றி விரிவாக கொஞ்சம் நிறைய சொல்லணும். அதுக்கு முன்னாடி அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லிவிடுவோம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு அது எப்படி வாங்கணும்னா, அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே பொதுவாக வெப்சைட்டில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டிஃபிகேஷன்லேயும் பின்னாடி அட்டாச்மெண்ட்டில் இருந்துச்சு. இங்கிலீஷ் ஃபார்மெட்டும் இருந்துச்சு, தமிழ் ஃபார்மெட்டும் இருந்துச்சு. நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ வாங்கிக்கலாம். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, அந்த கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. அதாவது நன்னடத்தை சான்றிதழ். அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2 பேர் தனித்தனியாக, இவங்க என்ன தெரியும், இவங்களை எங்களுக்கு தெரியும், இவங்க நல்ல கேரக்டர் உள்ளவங்க தான், நல்ல நடத்தை உள்ளவங்க தான்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் கேரக்டர் அண்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. இது பார்த்திங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா கெசட் ஆஃபீஸர்ஸ், அதாவது க்ரீனிங்கில் சைன் பண்ணுவாங்களே, அவங்கள்ட்ட வாங்கி கேட்பாங்க. கோர்ட்டில் அப்படியெல்லாம் கேட்கல, யாரோ 2 பேர் தெரிஞ்சவங்கள்ட்ட, உங்கள் சொந்தக்காரவங்களாம் இல்லாமல் இருந்தால் போதும், உங்கள் வீடு பக்கத்துலேயோ இல்லை ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பக்கத்துலேயோ உள்ளவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2 பேரோட டீட்டெயில் அப்ளிகேஷனில் கேட்டிருந்தாங்க. சர்டிஃபிகேட்ஸு இப்போ அது கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டுக்கு தான் அந்த வெப்சைட்டில் இல்லை நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, இல்லை நம்ம குரூப்பில் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா சொன்னீங்கன்னா அனுப்பிடலாம். இந்த நன்னடத்தை சான்றிதழ் என்னென்னா, நம்மளோட பேர், அடுத்து அப்பா பேரோ இல்லை கணவர் பேரோ எழுதுவோம், அடுத்து நம்ம என்ன அட்ரஸில் இருக்கோன்னு எழுதுவோம், அடுத்து நம்மள எத்தனை வருஷமாக அவங்களுக்கு தெரியணுங்கிறத சொல்லுவாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அது மாதிரி போட்டுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு நம்பர் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ திருவள்ளூர்னா ஒரு 98/2024 இருக்கும். அது மாதிரி என்னென்ன பதவினா என்னென்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அதை போட்டு எங்கே சின்னதாக. அடுத்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாருல, கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, உங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நன்னடத்தையை பற்றி அவரோட சைனு, அப்புறம் டேட்டு, இடம், அப்புறம் முக்கியமாக சான்றளிப்பவரோட விபரத்தில் யார் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரோ அவரோட பேர், அட்ரஸ்ஸு, அடுத்து கான்டாக்ட் நம்பர். சரிங்களா? அதுதான். இது உங்கள் சொந்தக்காரங்களாக இல்லாமல் இருந்தால் போதும், தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஓகே. கொஞ்சம் பொறுப்பானவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும். ஏதோ இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வயசு கம்மியாக உள்ளவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்கிட்ட தனித்தனியாக வாங்கணும். இது நீங்கள் அப்ளிகேஷனில் யாரை குறிப்பிட்றீங்களோ அவங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க. ஒரு வேளை தெரியலைன்னா யாரோ 2 பேர்கிட்ட கூட வாங்கிட்டு போங்க, அது அந்தளவுக்கு இஷ்யூ இருக்காது. சரிங்களா? இதுதான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு. இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் கூட இருக்குது, நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் ஒன்று வாங்கிக்கலாம். சரிங்களா? இது ஒரு வேளை இல்லைனா கூட அங்கே எதுவும் சின்ன மிஸ்டேக்னா கூட அங்கே சொல்லிக்கலாம், பிறகு கூட வாங்கி கொடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணும்போது. இதனால் அவ்வளோ இஷ்யூ இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன், அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுலேயும் ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக எடுக்கிற டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது முழுக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த பேப்பர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எடுக்கிறதுக்காக உள்ளது. ஆனால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அந்த ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் மூலமாகவும் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்திருக்கு. இருந்தாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு பார்த்திங்கன்னா
ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களை தவிர வேறு டிஎன்பிஎஸ்சி யாருமே இது ஃபாலோ பண்ணுறதில்ல. சரிங்களா? அதுக்கு கவர்மெண்ட் ஜிஓஸ் எல்லாம் ஒரு 1970 போட்டிருந்தாங்க. அப்போது ஒரு 4 குரூப்பாக பிரித்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது மாதிரி இராணுவத்தில் உள்ளவங்க, அதில் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் இராணுவத்தில் உள்ளவங்களோட வாரிசு, இது மாதிரி கலப்பு திருமணம் பண்ணவங்க, டிஸ்ட்ரிபியூட் விடோ, அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர், அது மாதிரி 4 குரூப்பாக பிரித்து அந்த ப்ரையாரிட்டி ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 1:4 ரேஷியோவில் ஃபாலோ பண்ணுவாங்க. 4 நான் ப்ரையாரிட்டி இல்லாமல் நார்மலாக எடுக்கிறாங்கன்னா ஒருத்தவங்கள ப்ரையாரிட்டி வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு, அது முழுக்க முழுக்க எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக எடுக்கிறதுக்குள்ளது. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் கூட 2021 கொரோனாவுக்கு பிறகு ஒரு ஜிஓ நம்பர் 122 ஒரு ஜிஓ வந்துச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா, இந்த கொரோனாவில் பெற்றோர் இழந்தோர் அவங்களுக்கு, அடுத்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் அவங்களுக்கு, அப்புறம் தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்றவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாகவும் இருக்கணும், தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் எய்டட் வராது, இவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும்னு சொன்னாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஆதரவற்ற விதவைகள், கலப்பு திருமணம், அப்புறம் அந்த இராணுவத்தினர் அவங்களுக்குமே ரிசர்வேஷன் இது ஃபாலோ பண்ணுறாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனால் பெற்றோர் இழந்தோர் அவ்வளோவா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அது சில போஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து முதல் தலைமுறை பட்டதாரி, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டியும், அதாவது தமிழக அரசு பள்ளியில் தமிழ் மொழியில் பயின்றோர், இதுதான் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. இது இல்லாமல் கலப்பு திருமணம், ஆதரவற்ற விதவைகள், அந்த இதுவுமே ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்க இதில் எந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு ப்ரையாரிட்டி டைப்பை முன்னாடியே செட் பண்ணிடுறாங்க டிஃபால்ட்டாக. சரிங்களா? எல்லா ப்ரையாரிட்டியும் பரவலாக எடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த டிஸ்ட்ரிக்டா இந்தந்த போஸ்ட்லாம் இருக்கா, இந்த போஸ்ட்டுக்கு இந்த ப்ரையாரிட்டி, அடுத்த போஸ்ட்டுக்கு இந்த ப்ரையாரிட்டியில் எடுக்கணும், அப்படி செட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் எந்த ப்ரையாரிட்டியில் எடுத்திருக்காங்களோ அந்த சைக்கிளிக் ஆர்டரில் அதுக்கும் அடுத்து உள்ள ப்ரையாரிட்டியை ஒரு போஸ்ட்டுக்குமே செட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரையாரிட்டின்னு இருந்தால் என்ன ப்ரையாரிட்டி டைப் செட் பண்ணியிருக்காங்களோ அதில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் கொடுத்து போஸ்ட் கொடுக்குறாங்க. காமனாக ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது, ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி இருந்தாலும் இவங்க அதிக மார்க் எடுத்திருக்காங்கங்கிறதுக்காக கொடுக்கறது கிடையாது. என்ன ப்ரையாரிட்டியை அந்த ஒரு போஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க டிஃபால்ட்டாக அவங்களாவே வச்சுருக்காங்களோ அந்த ப்ரையாரிட்டியில் அதிக மார்க் எடுத்துருவங்க தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு சைக்கிளிக் ஆர்டரை ஃபாலோ பண்ணி லாஸ்ட் இயர் ப்ரையாரிட்டி 1 இந்த போஸ்ட்டுக்கு இந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருந்தோம்னா, இந்த டைம் பார்த்தோன்னா அந்த டிஸ்ட்ரிக்கு அந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி 2 அந்த மாதிரி ஆர்டரில் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி தான் அவங்க ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இதுவே ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இது மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்படி அவங்க கொடுக்குற மாதிரினா அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயும் கிளியராக சொல்லிடணும், இந்த ப்ரையாரிட்டி தான் சொல்லிகிட்டே கொடுத்துடணும். காமனாக அவங்க ப்ரையாரிட்டின்னு தான் சொல்கிறாங்க. இந்தந்த போஸ்ட்டுக்கு இந்தந்த ப்ரையாரிட்டியை தான் டைப்பை தான் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதில்ல. இப்போ அதிலே ப்ரையாரிட்டியா இது மாதிரி இப்போ அரியலூர் எக்ஸாமினருக்கு இந்த பிசி ப்ரையாரிட்டியில் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம் தான் இது பண்ணுவோம், அந்த டைப், அதாவது ப்ரையாரிட்டி 2 இது பண்ணுவோம் அப்படி சொல்லிடணும். இல்லை இது மாதிரி அடுத்த போஸ்ட்டுக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ப்ரையாரிட்டி 2 தான் இது பண்ணுவோன்னு சொல்லிடணும். ஆனால் அது மாதிரி அவங்க சொல்லலை. இருந்தாலும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அவங்க ப்ரையாரிட்டி 2ன்னு ஒரு இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். அதாவது ப்ரையாரிட்டி 2ங்கிறது ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அந்த இதில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம்மாக இருந்து அந்த ப்ரையாரிட்டி இருந்து அதிக மார்க் எடுத்திருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க டிஃபால்ட்டாக வேறு ப்ரையாரிட்டி டைப்பில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு நிறையா பேருக்கு பிரச்சனை. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இப்போ இந்த கட் ஆஃபில் அந்த அரியலூர் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ப்ரையாரிட்டி அந்த போஸ்ட்டுக்கு இப்போ பாருங்கள், ஜூனியர் பைலீஃபு அரியலூரில் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி 1 145 மார்க்கு எடுத்தவங்க எடுத்திருக்காங்க. ப்ரையாரிட்டி 2 டைப்பில் 154 மார்க் எடுத்தவங்க எடுத்திருக்காங்க. அதாவது இந்த ப்ரையாரிட்டி 1ன்னா என்னென்னா கொரோனால் பெற்றோர் இழந்தோர், அந்த ப்ரையாரிட்டி அவங்க என்ன ஆர்டரில் அந்த நம்பர் அப்ளிகேஷனில் கொடுத்தாங்களோ அந்த இதில் இது ப்ரையாரிட்டி 1ல் அந்த கொரோனால் பெற்றோர் இழந்தோர் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது ப்ரையாரிட்டி 1. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதுதான் ப்ரையாரிட்டி 2. அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம், அது ப்ரையாரிட்டி 3. இதுதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க.
மற்றதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி இந்த 4, 6, 7 யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரையாரிட்டி 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த இராணுவ வீரர் வாரிசு அந்த இதுக்காக இருக்கும். ப்ரையாரிட்டி 6 பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கும். ப்ரையாரிட்டி 7 அந்த கலப்பு திருமணம் அந்த இது உள்ளது. இந்த 6 ப்ரையாரிட்டி தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் அதிகமாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம்மு, அப்புறம் கொஞ்சம் கொரோனால் பெற்றோர் இழந்தோர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இதிலே பாருங்கள், எஸ்சி ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்கனவே ஒரு வேக்கன்ட் தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க ப்ரையாரிட்டி 1 தான் இதுக்கு செட் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டாக அந்த சைக்கிளிக் ஆர்டரில். அப்படி செட் பண்ணும்போது ப்ரையாரிட்டி 1 என்ன, கொரோனால் பெற்றோர் இழந்தோர். அதில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ, அதில் யார் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் இந்த ப்ரையாரிட்டிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 145 மார்க் எடுத்த கொரோனால் பெற்றோர் இழந்தோர் அந்த ப்ரையாரிட்டி இருக்குன்னா அதுக்கு உள்ளவங்கள தான் இதுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் 1:3 ரேஷியோவில் 3 பேர் எடுக்கணும்ல, அந்த 3 பேர் அந்த ப்ரையாரிட்டியில் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் அடுத்து ப்ரையாரிட்டி 2ல் உள்ளவங்களையும் எக்ஸ்ட்ரா கூப்பிட்ருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி 1ல் உள்ளவங்க கரெக்டாக சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிட்டா 145 மார்க் இருந்தாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த ப்ரையாரிட்டி தான் இதுக்கு டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி அந்த 1:3 ரேஷியோவில் 3 பேர் இல்லாதனால ப்ரையாரிட்டி 2ல் உள்ளவங்களையும் கூப்பிட்ருக்காங்க. அவங்களோட கட் ஆஃப் 154 இருக்குது. இப்போ அடுத்து இதிலே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூனியர் பைலீஃப், அதில் ஒரு எஸ்சி ப்ரையாரிட்டி வருது. அதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி 2வை இதுக்கு செட் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த சைக்கிளிக் ஆர்டரில். அப்படி பார்க்கும்போது அதில் 156 மார்க் எடுத்தவங்கள இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்சிஏ டபிள்யூ, அதாவது உமன் டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம் அந்த ப்ரையாரிட்டி, அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி அதே 2வை தான் செட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ரிசர்வேஷன் வந்து இந்த ப்ரையாரிட்டியில் உள்ளவங்க வெறும் 96 மார்க் எடுத்தவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேறு யாரும் இல்லை. இது மாதிரி தான் ப்ரையாரிட்டி இருக்கும். இப்போ ப்ராசஸ் ரைட்டருக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ப்ரையாரிட்டியில் பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி 3யை செட் பண்ணியிருக்காங்க. அதாவது 3னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. 158 மார்க் இருக்கவங்க இங்கே செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்கள தான் எடுத்திருப்பாங்க. 1:3 ரேஷியோவில் கூப்பிட்ருப்பாங்க. அதில் அதிகமாக மார்க் உள்ளவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் ப்ரையாரிட்டி. ஏன்னா இப்போ ப்ரையாரிட்டி இப்போ 3 கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் 158 அது மாதிரி நிறைய மார்க்கே வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி 2வை செட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களை அதுக்கு கூப்பிட மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் யார் அதிக மார்க் எடுத்தாங்களோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? இது காமனாக எந்த ப்ரையாரிட்டி இருந்தாலும் அதிக மார்க் எடுத்தவங்கள கூப்பிடணும் இல்லை. ஒரு ப்ரையாரிட்டிக்கும் சைக்கிளிக் ஆர்டரில் டிஃபால்ட்டாக அவங்க ஒரு ப்ரையாரிட்டி டைப் செட் பண்ணியிருப்பாங்க. அதில் யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிட்ருப்பாங்க. சரிங்களா? இதில் டைப் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான். ப்ரையாரிட்டி 1னா கொரோனால் பெற்றோர் இழந்தோர், ப்ரையாரிட்டி 2னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட், ப்ரையாரிட்டி 3னா கவர்மெண்ட் ஸ்கூல் பிஎஸ்டிஎம், ப்ரையாரிட்டி 4னா இந்த சர்வீஸ் மேன் இது. அடுத்து ப்ரையாரிட்டி 6னா டிடபிள்யூ டிஸ்ட்ரிபியூட்டோ, ப்ரையாரிட்டி 7னா கலப்பு திருமணம். அந்த மாதிரி தான். இதை தாண்டி வேறு எதுவும் ப்ரையாரிட்டிஸ் அவங்க யூஸ் பண்ணலை. சரிங்களா? இதுதான். இந்த செகண்ட் லிஸ்ட் வருமானு கேட்கும்போது மேக்ஸிமம் செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு வேளை இந்த பர்டிகுலராக எதுவும் ப்ரையாரிட்டி செட் பண்ணி அந்த ப்ரையாரிட்டியில் அவங்க சரியான டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலை, கொடுக்கலன்னா அவங்களுக்கு வேணும்னா அந்த பேரை மட்டும் 1-2 பேரை மட்டும் தனியாக இன்னொரு லிஸ்ட்டோ இல்லை தனியாகவே கூப்பிடலாம். மற்றபடி செகண்ட் லிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதிலேயே 2000 போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 500 போஸ்ட்டுக்கும் குறைவாக தான் இருக்குது. 427 தான். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா 1920 கிட்டத்தட்ட 2000 பேர்கிட்ட கூப்பிட்ருக்காங்க. இதிலையே பார்த்திங்கன்னா ஒரு 30% பேருக்கு தான் கிடைக்கும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு 25% பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு மீதி பேருக்கு போஸ்டிங்கு கிடைக்காது. அவங்களே திரும்பி வரும்போது இதில் செகண்ட் லிஸ்ட்டு கூப்பிட்றதுக்கான தேவை கிடையாது. ஏன்னா இந்த 2000 பேர்லேயே அந்த 500 பேரை எடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால் செகண்ட் லிஸ்ட்டு கூப்பிட்டும் வேஸ்ட்டு. நீங்கள் கட் ஆஃப் குறைச்சி அதுக்கும் கீழே உள்ளவங்களை கூப்பிட்னு எதிர்பார்த்தாலும் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க இன்டர்வியூ மார்க்கே வந்தாலும் இன்டர்வியூ மார்க் வச்சு கொஞ்சம் மாறலாம். இருந்தாலும் அது வந்தாலுமே பார்த்திங்கன்னா போஸ்டிங் டாப் மார்க்கில் உள்ளவங்களுக்கு தானே கிடைக்க போகுது. அதனால் ரொம்ப கட் ஆஃப் குறையில் அதிகமாக இருக்குது, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். அடுத்த எக்ஸாம் தான் படிக்கணும். இது மாதிரி தான் ப்ரையாரிட்டி இது பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் ப்ரையாரிட்டியில் வேறு எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் கேளுங்க. அப்ளிகேஷன்லேயே கிளியராக கொடுத்துருந்தாங்கன்னா
அந்த ப்ரையாரிட்டியில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அதாவது அந்த போஸ்ட்டுக்கு அந்த டைப்பு ப்ரையாரிட்டி இருந்தால் மட்டும் நம்ம அப்ளை பண்ணுவோம், இல்லைனா வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. இப்போ அது மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும், எந்த போஸ்ட்டுக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தால் இது மாதிரி குடும்பத்துக்கான தேவை இருக்காது. என்னன்னு சொல்ல போனால் இவங்க ரிசர்வேஷனே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுவே ஒரு சின்ன ராங்கு தான், அதாவது மற்ற ரெக்ரூட்மெண்ட் போர்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக, எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக இது பண்ணுறது எல்லாமே வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பேஸில் இவங்க பண்ணுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பொதுவான போட்டியாளர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதில்ல. ஸ்பெஷல் ரிசர்வேஷனால் பெண்களுக்கு இது மாதிரி ப்ரையாரிட்டி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தான் அதிகமான பேர் இதில் செலக்ட் ஆகி போகிறது வாய்ப்பு இருக்குது. இது டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதுவே ஒரு சின்ன மிஸ்டேக் தான். எல்லாரும் கேட்குறது என்னென்னா, அந்த ஓஏ, இந்த காப்பீஸ்ட் அட்டெண்டர் அந்த எக்ஸாமுக்கும், அடுத்து வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலஜி, சானிடைஸ் ஒர்க்கர் அந்த எக்ஸாம்ஸ்க்கான செலெக்ஷன் லிஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கலுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு, அது ப்ராக்டிக்கலாக நடத்தணும், அதுக்கான சென்டர்லாம் ரெடி பண்ணணும். அதனால் அது கொஞ்சம் டிலே ஆகும். முதல்ல இந்த இன்டர்வியூஸ் உள்ள, அதாவது 10th குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதாவது டிரைவர் ஒன்றுமே, அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பிலிப், சீனியர் பிலிப், இந்த எக்ஸாம், இந்த ரெண்டுக்கான இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்கான ரிசல்ட்டு விட்டு இதுக்கான அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து செலெக்ஷன் ஆர்டரை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அது மேக்ஸிமம் ஏப்ரலுக்குள்ளே முடிக்க பார்ப்பாங்க. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற அந்த 2 எக்ஸாம், அதாவது ஓஏ அந்த எக்ஸாமுக்கும், அந்த வாட்ச்மேன், மசாலஜி அந்த எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு ப்ராக்டிக்கல் வச்சு, அதுக்கும் பிறகு அதுக்கு இன்டர்வியூ வச்சு அதோட ஃபைனல் ப்ராசஸ்ஸு செலெக்ஷனை முடிப்பாங்க. அது எப்படியுமே ஏப்ரல் கடைசியில் அதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எதிர்பார்க்கலாம். மேலே ப்ராக்டிக்கல் நடக்கும். அதுதான் முதல்ல இது தான் நடக்கும். அது கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் இன்டர்வியூ எப்படி நடக்கும்னு கேட்டிருந்தாங்க. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அதை பற்றி பயப்பட்டு இருக்க வேண்டாம். இன்டர்வியூவில் பேசிக்காக மினிமமாக போடுற மார்க் போட்டுருவாங்க. 30 மார்க்கு இன்டர்வியூவில், ஒரு 15-18 மார்க்கு. மற்றபடி அங்கே நீங்கள் நடந்ததை பொறுத்து, அப்புறம் அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்க மனநிலையை பொறுத்து. அதனால் அதுக்கு ரொம்ப பயந்துட்டு போக வேண்டாம். மேக்ஸிமம் ரிட்டன் மார்க் அவங்களுக்கு தெரியும். அதை பார்த்து தான் இன்டர்வியூ நடத்த போகிறாங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் நடத்த போகிறாங்க. அப்போ அது ரிட்டன் மார்க்கு, உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் நல்லா இருந்தாலே நல்ல மார்க்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு ரொம்ப பயப்பட வேண்டாம். இன்டர்வியூ எப்படி இருக்கும்னா, முதல்ல நீங்கள் போனோன்னே ஒரு டிஸ்ட்ரிக்கோ 2 டிஸ்ட்ரிக்கோ பார்த்தீங்கன்னா தனித்தனி ஹாலாக பிரிச்சுருவாங்க. ஏன்னா எல்லாரையும் ஒரே இடத்துல ஒரே செட் ஆஃப் பீப்புள் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள தனித்தனியாக ஒரு டிஸ்ட்ரிக்கோ 2 டிஸ்ட்ரிக்கோ தனித்தனியாக பிரித்து வேறு ஹாலில் உட்கார வச்சுட்டு அந்த ஆர்டர் படி அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. முதல்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சரியாக இருந்து அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்டோ 10 மினிட்டோ தான் நடக்கும். பேசிக்காக செல்ஃப் இன்ட்ரோ, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி, இந்த கோர்ட்டு ஜாப்பு அதை பற்றி, உங்களுக்கு கோர்ட் ஜாப் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பற்றி தான் கேட்பாங்க. அதுக்கு பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த இடத்துல எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ரொம்ப பெருசாக கொஸ்டின்ஸ் கேட்குறதோ, ரொம்ப ஜென்ரல் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்டில் போய்க்கோங்க. ஃபார்மலில் போடுறது நல்லது. அது மாதிரி போய்க்கணும். அது மாதிரி அங்கே விஷ் பண்ணுறது, அங்கே எப்படி நடந்துக்கிறது, உட்காரோம், அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி சிவி நடக்கிறதுனால சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட்லேருந்து, ஹால் டிக்கெட்லேருந்து, கால் லெட்டர்லேருந்து எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே. எதுவுமே டவுட்டாக இதை எடுத்துகிட்டு போகணுமா வேண்டாம்னு இது பண்ண வேண்டாம். நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. சில இது ப்ரையாரிட்டியெல்லாம் எதுவும் இருந்து அப்ளை பண்ணலை, இப்போ இருக்குன்னு இருந்தாலுமே எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டு பாருங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் தேவைப்படாது, இருந்தாலுமே கூட இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? அது மாதிரி தான் இன்டர்வியூ நடக்கும். சிம்பிளாக தான் நடக்கும். அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த எம்எஸ்சி எக்ஸாம் எப்போன்னு கேட்குறீங்க.
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2025 எக்ஸாம்ஸ் எதுவும் வர்றது வாய்ப்பு இல்லை. வரும், சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் வரும். அதுவும் காமனாக உள்ள குவாலிஃபிகேஷன் உள்ளது வராது. சில ஸ்பெஷல் எக்ஸாம், ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் உள்ள 1-2 போஸ்ட்டுக்குள்ளது வரும். மற்றபடி இந்த 10th குவாலிஃபிகேஷன் உள்ளது, இந்த 8th குவாலிஃபிகேஷன் உள்ளது, பல்க் வேகண்டாக வர்றது பார்த்திங்கன்னா 2026-27 தான். அதாவது 2026 வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து உடனே இது மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ணாமல் கட் ஆஃப் இவ்வளோ அதிகமாகிட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணாமல் அடுத்த குரூப் 4க்கு படிக்கலாம். ஏன்னா அடுத்த குரூப் 4க்கு 4 மாதம் தான் இருக்குது. எக்ஸாமுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஜூலையில் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு கூட இது பண்ணலாம். அப்புறம் என்ன சொல்ல போனீங்கன்னா, இது கட் ஆஃப் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறது சரிதான். கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். ஒரு வேக்கண்ட் ரிசர்வேஷன்லேயும் பிரித்து பார்த்தா ஒன்று தானே வருது. வேக்கண்ட்டே ரொம்ப கம்மி. வெறும் 500 வேக்கண்ட்டு கம்மியாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ டிஸ்ட்ரிக் எல்லாத்துமே சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேசிக் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் பேப்பர். அதனால் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். நிறையா போஸ்ட்டுக்கு ஜென்ரலாகவோ இல்லை கமிட்லேயும் சரி 170க்கு 160 மேலே தான் இருக்குது. அடுத்து 30 மார்க்கு இன்டர்வியூ இருக்குது. அதை பொறுத்து அந்த இன்டர்வியூ மார்க்கோடு சேர்த்து ரிட்டன் மார்க்கை சேர்த்து தான் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். சரிங்களா? செகண்ட் லிஸ்ட்டு வருமானு கேட்குறாங்க. அது வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா இப்போ கூப்பிட்ருக்கவங்களே நிறையா. அதனால் செகண்ட் லிஸ்ட்டை பற்றி எதிர்பார்க்கவே வேண்டாம். சரிங்களா? ஒரு வேளை எதுவும் ப்ரையாரிட்டி ரிசர்வேஷன் அது மாதிரி ஸ்பெஷலாக ரிசர்வேஷனில் எதுவும் சர்டிஃபிகேட் மிஸ்டேக் ஆகி அது உள்ளவங்களை கூப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்கவங்களே நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்டுக்கு 4 பேர் கூப்பிட்றாங்கன்னுங்கும் போது அதிலே முடிஞ்சிடும். அதனால் செகண்ட் லிஸ்ட்டுக்கெலாம் எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்கலாம். அப்புறம் ப்ரையாரிட்டியை பற்றி சொல்லிட்டேன். அது ஒரு சைக்கிளிக் ஆர்டரில் ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு டைப் ப்ரையாரிட்டின்னு அவங்க செட் பண்ணி தான் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுதான். இது இல்லாமல் வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.